உண்மையை சொன்னால் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் 2010ஆம் ஆண்டு விலகினதுக்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கட்சிகளோடும் தலைவர்களோடும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் அபிதானிகள் சம்பந்தமாக விசேஷமாக வந்து நாங்கள் ஒரு இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அழிஞ்சு போய் இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் விசேஷமாக வந்து தமிழ் தேசத்துடைய இருப்பு சார்ந்த விஷயத்திலே மிக இறுக்கமாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் எந்த காலத்திலும் கைவிட தயாரில்லை. அந்த வகையிலே வந்து ஒரு இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களாக இருந்தும் கூட கணிசமான இழப்புகள், ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள் அது அனைத்தும் இருக்கும். நம்முடைய மக்கள் தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் என்ற விடயத்திலே வந்து விட்டுக் கொடுக்க போவதில்லை. இந்த விடயத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்று அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் மக்களுடைய தேச அங்கீகாரம் பெறுவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அதுதான் எங்களுடைய இலக்கு. அதில் இருந்து வேறு மாற்று இலக்குகள் எதுவுமே இருக்கவும் முடியாது. ஆனால் அந்த தமிழ் தேச அங்கீகாரம் என்றது நாட்டை பிரிக்காமல் பெறுவதாக இருந்தால் நாங்கள் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி சமஷ்டி ஆட்சி முறையை ஸ்ரீலங்கா அரசு அங்கீகரிக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் வந்து ஏற்கனவே 77ஆம் ஆண்டே நம்முடைய மக்கள் தெளிவாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருதி ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணைக்கு நேர்மையாகத்தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் வந்து இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசம் ஒன்றில் நாட்டை பிரிக்காமல் ஐக்கிய இலங்கைக்குள்ள வந்து அங்கீகரிக்கப்படணும். அப்படி இல்லாவிட்டால் வந்து ஏற்கனவே தமிழ் மக்கள் ஆணை வழங்கின பிரகாரம் வந்து தமிழ் மக்களுக்காக வந்து தமிழகம் வந்து தொடர்ந்தும் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து தடையாக இருக்க போவது இல்லை என்ற கருத்தை நாங்கள் கொண்டு சேர்க்க ஓடும் என்றதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் கூட்டமைப்பை விட்டு நாங்கள் வருகின்ற இடத்திலே எங்கள் தொடர்பாக பரவலாக வந்து தவறான அபிப்பிராயங்கள் பரப்பப்பட்டிருந்த காரணத்தினாலும் வேறு பல தடைகள் காரணமாக நாங்கள் அந்த விஜயங்களை முழுமையாக நடத்த முடியாமல் இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு சென்று இருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சி தலைவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், சந்திப்பதை மேற்கொண்டிருக்கிறோம், சிவில் சமூக செயற்பாடுகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் முறையாக அதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து ஒரு பிராந்திய அரசு, அங்கு ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. அரசாங்கத்திலே ஆட்சி செய்கின்ற தரப்புகள் இருக்கின்றார்கள். அரசாங்கம், எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி, ஏனைய எதிர்கட்சி கட்சிகள் என்ற ஒரு அரசாங்கமே இருக்கின்ற ஒரு நிலையிலே அங்கு ஒரு புரோட்டோகால் இருக்கின்றது, ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையை மீறினால் வந்து தேவையில்லாமல் வந்து எங்களுடைய சந்திப்புகளுக்கான வாய்ப்புகளும் வந்து குளம். அந்த வகையில் அந்த புரோட்டோகாலை சரியாக கடைபிடிப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து நாங்கள் அந்த சந்திப்போட உத்தியோகபூர்வமாக வந்து நடத்துவதாக காட்டுவதாக இருந்தால் அந்த முறை வந்து முதலமைச்சர் அவர்களை முதல் சந்தித்து, அதுக்கு பிற்பாடு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து, அதுக்கு பிற்பாடுதான் ஏனைய கட்சி தலைவர்களை சந்திப்பது. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்க அது கைகூடவில்லை. அந்த வகையில தான் இந்த சந்திப்புகளை வந்து நாங்கள் பகிரங்கப்படுத்தாமல் நாங்கள் எங்களால் சந்திக்கக்கூடியவர்களை வந்து அமைதியாக சந்தித்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த முறைதான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தரப்பாகவும் அதுக்கு மேலாக வந்து தமிழ் தேசிய பேரவை என்று நாங்கள் இணங்கியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் இருக்கக்கூடிய தலைவர்களோடும்
கூடின நெருக்கமான உறவுகளை ஏற்கனவே வைத்து கணிசமான அனுபவம் பெற்ற பங்காளிகள் எங்களோடு இந்த முறை சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கரநேசன் அவர்களும், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் செயலாளர் ஸ்ரீகாந்தா மற்றது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும், ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தின் தவராசா ஐயா அவர்களும் கணிசமான அனுபவம் பெற்ற ஒரு நிலையில வந்து அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய நேரடி பங்கு ஊடாக இந்த கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக நாங்கள் மேற்கொண்ட அந்த முயற்சிகள் வெற்றி பெற்றது. அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்லுவோம். குறிப்பாக வந்து ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் விசேஷமாக வந்து நன்றி சொல்லணும். இந்த சந்திப்புகளை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது. இந்த சந்திப்புகளிலே நாங்கள் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் நாங்கள் ரகசியமாக எதையும் செய்யவில்லை. நாங்கள் சந்தித்த அனைவர் தொடர்பாக உங்களுக்கு விவரங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று நாங்கள் வலியுறுத்தின விடயங்களும் வந்து எழுத்து மூலமாக ஒரு மகஜராக வந்து அவர்களுக்கு வழங்கி நாங்கள் அதிலே வெளிப்படுத்தியிருக்கோம். ஆகவே ரகசியமாக நாங்கள் இதை செய்யவில்லை. முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தினது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட உயிர் இழப்புகள் நிப்பாட்டப்பட்டாலும் கூட அதற்கு பிற்பாடு தொடர்ந்தும் தமிழ் தேசத்துடைய இருப்பு அழிஞ்சு கொண்டுதான். தமிழ் தேசத்துடைய இன அழிப்பு நிப்பாட்டப்படவில்லை. தமிழ் தேசத்துடைய உயிர்கள், மனிதர்களுடைய உயிர்களுடைய அழிவு வந்து அந்த போருடைய முடிவு குறைச்சிருக்கு, இல்லாட்டி நிப்பாட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய தேசத்துடைய அந்தஸ்து, இருப்பு, தேச அந்தஸ்தை வழங்குகின்ற தூண்கள் அனைத்துமே வந்து ஸ்ரீலங்கா அரசால வந்து அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. குடியேற்றங்கள் நடைபெறுகின்றன. எங்களுடைய கலாச்சார அடையாளங்கள் வந்து வடகிழக்கில் வந்து அளிக்கப்பட்டு பௌத்தமயமாக்க செயற்பாடுகள் தீவிரமடைந்து பட்டிருக்கின்றன. பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் 35 வருஷத்துக்கு போர் காரணமாக நாங்கள் பின்னிலையில் இருக்க அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதுகாத்து எடுக்கிறதுக்கு எந்த விதமான செயற்பாடும் எடுக்காமல் மாறாக எங்களுடைய மக்களை 35 வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கக்கூடிய மக்களை வந்து நாட்டினுடைய முன்னேறி இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மக்களோட வந்து போட்டியிட சொன்னால் வந்து அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டு அவர்கள் வாழ்க்கையே நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது தான் யதார்த்தம். எங்களுடைய கல்வி திட்டமிட்ட வகையில வந்து மோசமடைஞ்சிருக்கின்றது. ஒரு காலத்துல கூட வந்து நாங்கள் 3வது 4வது இடத்துல இருந்த வடகிழக்கு இன்றைக்கு கடைசி இடத்துல இருக்கு. போர் இல்லாத காலத்துல வந்து தான் நாங்கள் கடைசி இடத்துக்கலாம். போதைப் பொருள் என்றது வந்து மிக மோசம். போர் காலத்துல வந்து தமிழ்ல விடுதலை புள்ளி இயக்கம் இருந்த காலத்துல வந்து போதைப் பொருளை பற்றி வந்து வடகிழக்குல வந்து ஒரு கதை கூட வேணாம். ஆனால் இன்றைக்கு ராணுவம் என்ன 1க்கு 2, அதாவது வந்து ஒரு ராணுவ சிப்பாய்க்கு வந்து 2 பிரஜைகள் ரேஷியோட வந்து வடகிழக்குல வந்து அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற இடத்துல வந்து போதைப் பொருள் வந்து உச்சத்துக்கு போயிருக்கு. ஆகவே எல்லாம் திட்டமிட்ட வகையில தான் நடக்கும். அவை இது எல்லாமே வந்து இனாடிக்கொண்டு மிக முக்கியமான அங்கம். அப்ப இதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய தமிழ்நாட்டு தலைவர்களிடம் வந்து எடுத்து காட்டி இந்த நிலைமை தொடர்றதுக்கான காரணமே வந்து ஒற்றையாட்சி முறைமை. ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைமைக்குள்ள வந்து நாட்டிலே இருக்கக்கூடிய
எண்ணிக்கையினுடைய பெரும்பான்மை என்ற கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இந்த நாட்டில வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் இன ரீதியாக பிரிஞ்சிருக்கிற இடத்துல வந்து நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களுடைய தலைமைத்துவத்தின கையில மட்டும்தான் ஒற்றையாட்சிகளை வந்து அதிகாரம் குவிஞ்சிருக்கு. அதுதான் நடக்குது. ஆகவே தான் எங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த ஒற்றையாட்சி முறைமை தான் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான அத்திவாரமாக இங்கே இருக்கின்றது, அதை இல்லாமல் செய்தே ஆக வேணும் என்ற கோரிக்கையை வந்து கடந்த 76 வருஷங்களுக்கு மேலாகவே வந்து எடுத்திருந்தார். தந்தை செல்வநாயகம் அவர்கள் வந்து தமிழரசு கட்சியை ஸ்தாபித்த இடத்துல வந்து முதலாவது தேசிய மாநாட்டில் வந்து எடுக்கப்பட்ட முதலாவது தீர்மானம். அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் வந்து நாங்கள் சிங்கள பௌத்த பெரும்பான்மையான ஆட்சியாளருடைய கையில மட்டும் தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் 50-50 என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டாங்க. எல்லா பக்கத்திலையும் வந்து அந்த இனவாத போக்கில இருந்து நாங்கள் விடுபட்டே ஆகணும் என்றதுதான் தமிழ் தேசிய அரசினுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்தது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி தொடர விடுகிறது எங்களுடைய அழிவுக்கு நாங்களே இணங்குறதுக்கு சமமான ஒரு விடயம் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி, குறிப்பாக வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் 87ஆம் ஆண்டு தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற பெயரில் தான் செய்யப்பட்டது. அந்த இடத்துல வந்து மிக தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளும் நாட்டினுடைய ஏனையோருடைய அபிலாஷைகளும் போன்ற முழுமையாக வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த அங்கீகாரம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் கட்சிகள் ஏகமனதாக வந்து திம்பு மாநாட்டில வந்து வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு நிலை. அதாவது நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு வடகிழக்கு எங்களுடைய தாயக நிலப்பரப்பு, அந்த வகையில வந்து எங்களுடைய தேசத்திலே வந்து நாங்கள் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு தனித்தமிழீழத்துக்கு மாற்றீடாக யோசனைகளை வந்து முன்வைக்க சொல்லி வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். ஆகவே அந்த அடிப்படையில வந்து ஒற்றையாட்சி முறையை நீக்கி திம்பு கோட்பாடுகள் முழுமையாக பூர்த்தியடையக்கூடிய வகையிலே ஒரு தீர்வு யோசனையை வந்து ஸ்ரீலங்கா அரசு முன்வைக்கின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்ற மனதாக வந்து எங்களுடைய அனைத்து கட்சிகளும் வந்து வலியுறுத்தி இருக்கிற ஒரு இடத்திலே இன்றைக்கு அவ்வகையான ஒரு தீர்வு அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அந்த தீர்வை உருவாக்குவதற்கு நாங்கள் தீவிரமாக செயல்படாவிட்டால் இப்போதைக்கு இருக்கிற ஒற்றையாட்சி தொடரும். அந்த ஒற்றையாட்சி தொடர்ந்தும் இருக்கிற வரைக்கும், அமுல்ல இருக்கிற வரைக்கும் வந்து எங்களுடைய அழிவை நாங்கள் தடுக்க முடியாது. ஆகவே எங்களுக்குத்தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வகையில ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு மக்களுடைய வகையில வந்து எங்களுக்குத்தான் அந்த தீர்வு கூட வேண்டும். அந்த வகையில வந்து தமிழ்நாடு இதை முழங்கி கொண்டு அந்த அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே சுயநிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறை தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து வலியுறுத்த வேண்டும். அது அவசரமாக எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப் போறதாக வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே அதுக்கு பிறகு இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ள வந்து பல தலைவர் தாங்கள் அதை நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவார்கள் என்று பல தலைவர்கள் வந்து பல இடங்களுக்கு பல தரப்புகளுக்கு வந்து வாக்குறுதி வழங்கி இருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து திட்டவட்டமாக முன்வைத்து அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இந்த அரசியலமைப்பு இருக்கு. அதை தவிர்த்து வந்து இருக்கிறதே வந்து திரும்ப வந்து 38 வருஷமா வந்து கேட்டு தோல்வி அடைஞ்ச மாதிரி வந்து இன்னும் ஒரு 38 வருஷத்துக்கு வந்து ஏதோ இருக்காத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு அமல்படுத்த கேட்கறது 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்த சொல்லி கேட்கறதெல்லாம் உண்மையிலே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து அரசாங்கம் செய்ய விரும்புகிற வேலை திட்டத்துக்கு துணை போகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா நாங்களே வந்து ஒற்றையாட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை அது உருவாக்கும். ஆகவே இந்த விஷயத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறோம். அந்த வகையில வந்து நான் தெளிவாக சொல்லுவோம், தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது என்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அவர்கள்
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி 13ஆம் திருத்தம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சியை தான் அவர்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஊடாக கொண்டு வர இருக்கிறார். இந்த 13ஆம் திருத்தத்திலேயே பலவீனங்கள் எவ்வளோ இருக்கு. அதிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களுக்கு விட மோசமா இறுக்கமான ஒரு சென்ட்ரலைசிங் ஒரு அரசியலமைப்பாகத்தான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இருக்கின்றது. ஆகவே அவ்வகையான ஒரு அரசியலமைப்பை நாங்கள் முந்தையிலே இருந்து கடுமையாக எதிர்க்கோம். அதை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றதை தடுக்கணும். தமிழ் மக்களுடைய அனுமதி இல்லாமல் தான் அது நடந்தது என்பதை நாங்கள் ஆக குறைஞ்ச அளவுக்கு வந்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கணும். அவ்வகையிலே இருப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு, அதை எதிர்க்கிறதுல வந்து தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியம். ஆகவே நாங்கள் இனியும் போர் முடிஞ்சு 2009 இருந்து கிட்டத்தட்ட 16-17 வருஷம் முடிய இருக்கின்றது. அந்த 16-17 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய ஈழத்தமிழர்கள் தொடர்பாக, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தேச மக்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய குரல் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல தமிழ் மக்களுடைய ஆணையை இங்கே தமிழ் தேசத்திலே பெற்ற தரப்புகள் தமிழ்நாட்டு மீது அக்கறை காட்டாமல் இருந்ததும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். தமிழ்நாடு தேவையில்லை என்ற அடிப்படை. தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக தீவிரமாக இருப்பார்கள். அவர்களை வந்து நீங்கள் மாற்றி ஒற்றையாட்சிக்குள்ளே 13ஆம் திருத்தத்துக்குள்ள முடக்க முடியாது. அந்த மக்கள் மிக தீவிரமாக உறுதியாக இருப்பார்கள். ஆகவே அங்க போய் எங்கட பிரச்சனை கதைச்சு அங்க மக்களுடைய உணர்வான கிளப்பினார் வந்து அது ஒற்றையாட்சிக்குள்ளே இங்கே முடக்கிறதுக்கு விரும்பின தலைவர்களுக்கு தலையடியாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் வேணும் என்று வந்து அந்த இடவெளியை பேணினார்கள். ஆனால் அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும். அதை நாங்கள் மாற்றி அமைக்காவிட்டால் ஈழத்துல வந்து தமிழ் மக்கள் உடைய அழிவை தடுக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறினோம். அவர்களுடைய இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது முதலாவது வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்து உடனடியாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சமஷ்டி தீவை நாங்கள் வலியுறுத்தோம். 2வது விடயம் வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரும்புகின்ற அந்த ஐக்கிய ராஜ்ய முறைமையை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்த்தே ஆக வேண்டும். ஒருபோதிலும் வந்து ஒரு தீர்வாக அமைய முடியாத என்ற விஷயங்கள் நாங்கள் சந்திச்ச அனைத்து தலைவர்கள் மட்டத்திலையும் வந்து அது சாதகமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் எங்களுக்கு சொன்ன என்னென்றால், தாங்கள் தமிழீழத்துக்கு வந்து ஏகமனதாக தமிழ்நாட்டு சட்டசபையில வந்து தீர்மானம் எடுத்து நிறைவேற்றி இருக்கிற கட்சிகள். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்திலே வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து தமிழ் அரசியலை முடக்கிறதை தாங்கள் அனுமதிக்க போவதில்லை. தாங்கள் அப்படி முடக்குவதற்கு எதிர்க்காமல் விடுவதற்கும் வந்து தங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த வகையில வந்து தாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த விஷயங்களை வந்து வலியுறுத்துறதுக்கு தயாராக இருப்பார்கள் என்பதை சொல்லியிருந்தார். ஆனால் அதே நேரம் வந்து அவர்கள் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். விசேஷமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். அதை சொல்லுவோம் என்றால், அவர் கேட்டவர் என்றால் வந்து இலங்கையில தமிழ் தேசத்துல வந்து பல கட்சிகள் இருக்கின்றன. தமிழ் கட்சிகள் இருக்கு. ஆனால் அந்த மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு தரப்பு, மற்ற கட்சிகள் இருக்கு. ஆகவே அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? அதே வந்து நீங்கள் சொல்றபடி வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வுக்கு அவர்கள் இணங்குவார்களா? கடை தெளிவாக. அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொன்ன விஷயம் என்றால், தமிழ் மக்கள் வந்து அவர்களுக்கு ஆணையை கொடுத்ததை வந்து ஒற்றையாட்சியை நிராகரிப்பதற்கும்
சமஷ்டி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வுக்காக மட்டும். ஆனால் அவர்கள் தேர்தல் காலத்துல வந்து தமிழ் மக்கள்கிட்ட போய் வாக்கை கேட்டது அந்த அடிப்படை. ஆகவே அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த ஆணையை வலியுறுத்தாமல் அவர்கள் வேறு எதையும் வலியுறுத்தினதாக இருந்தால் அது அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் வழங்கின ஆணைக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம். எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஆணையை வச்சுதான் பார்க்கணும். தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட போய் அவர்கள் என்னத்தை கேட்டார்கள் என்றதை வச்சுதான் நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில வந்து அந்த அனைத்து கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்கள் சொல்லுகின்ற ஒற்றையாட்சியை அடியோட நிராகரிக்கிறோம். ஒற்றையாட்சி முறைக்கு தமிழ் அரசியல்ல அறவே இடமில்லை என்ற நிலைப்பாட்டுக்கும், தீர்வு என்ற விஷயத்துல வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு என்ற விடயத்துக்கும் அவர்கள் எந்த விதத்திலையும் வந்து தடையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் அம்பலப்படுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். மூன்றாவது விடயமாக நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுக்கும் எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை, அத்துமீறி எங்களுடைய கடற்பரப்புக்கு வந்து அவர்கள் சட்டவிரோதமாக இங்கே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கிட்டத்தட்ட அழிக்கிற அளவுக்கு அந்த நிலைமையால் இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அதால வந்து தமிழ் தேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்கள் வந்து மோசமாக பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுறார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டு மீனவர்களும் வந்து இங்க வந்து ஸ்ரீலங்காவுடைய காவல்துறையினர் தேவைப்படுகின்ற நேரத்திலே கொஞ்சம் பேரை வந்து பிடிச்சு அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுகிறது. ரெண்டு பக்கத்திலேயும் வந்து பாதிக்கப்படுறவர்கள் தமிழர். ஆகவே இது அனுமதிக்க கூடாது. அது விசேஷமாக வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய மீனவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து போர்க்காலத்தில் வந்து தொழில் செய்யறதுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்ப போருக்கு பிறகுதான் தாங்கள் தலை தூக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்பாயான ஒரு நிலையில தான் இந்த தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அத்துமீறின வருகை இருக்கின்றது. சிங்கள தேசத்தை எடுத்துக்கொண்டால் வந்து எங்களுடைய மீனவர்கள் 35 வருஷத்துக்கு பின்னிலையில இருக்க தொழில் செய்கிற உரிமையில வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்கள் மயிலட்டி போன்ற மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்திருக்காங்க. எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கிற சொத்துக்களை வச்சுதான் தொழில் செய்யறாங்க. ஆகவே அப்பாயான நவீன துறைமுகங்கள்ல வந்து நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து மயிலட்டி போன்ற அபிவிருத்தி செய்யப்பட்ட துறைமுகத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து அதை பயன்படுத்தின வந்து தென்னிலங்கையில இருக்கக்கூடிய மீனவர்கள். அப்ப நாங்கள் இந்திய மீனவர்களுடைய வருகை ஊடாக வர பாதிப்புக்கும் கூட தென்னிலங்கையிலையும் வந்து ஏற்கனவே வந்து பாதிப்புகள் நடந்து கொண்டிருந்த ஒரு நிலையில்தான் இந்திய மீனவர்களுடைய வருகை அதுக்கு மேலதிகமாக வந்து பல மடங்கால வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இது தொடர இயலாது. இது தொடர்ந்தால் ஈழத்தமிழர்களுடைய வருமானத்துல வந்து மீன்பிடி என்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். மீன்பிடியும் விவசாயம் தான் எங்களுடைய முதலும், எங்களுடைய பொருளாதாரத்தின் முதலும். மீன்பிடியை அழிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு நிலைமைகள் இருப்பது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழின அழிப்புக்கு வந்து அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக கட்டாயம் இருக்கு. ஆகவே தமிழ்நாடு அதை செய்யக்கூடாது. இப்படி எல்லாரும் தடுத்து நிப்பாட்டி எங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து தரவோணும் என்று நாங்கள் கேட்கிறாங்க. அந்த வகையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் உடனடியாக அந்த விஷயத்துல வந்து மத்திய அரசோட வந்து பேசி இந்த விடயத்தை தீர்ப்பதற்கு வந்து நிச்சயமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நான் அழுத்தம் கொடுப்பதாக வந்து எங்களுக்கு வாக்குறுதி. அவர் ஞாபகப்படுத்தினவர் வந்து இதுக்கு முதலும் ஒரு பல முயற்சி
முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது இடைநிறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதை புதுப்பிக்கிறதுக்கும் அதை துரிதமாக வந்து அந்த இந்த மோதலை வந்து கொண்டு வருவதற்கும் வந்து தன்னால் இயன்ற செயற்பாடுகளை வந்து நாம் செய்ய தயாரானதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களை பொறுத்தவரையிலே இந்த தமிழ்நாட்டு விஜயம் 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் அரசியலில் ஒரு திருப்பு முனையை உருவாக்குறதுக்குரிய ஒரு அத்திவாரம். ஏனென்றால் நாங்கள் அங்கே சென்று சந்திச்ச அனைவர் எப்படி 2009 ஆண்டுக்கு முன்பு ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களிலே உணர்வு பூர்வமாகவும் மிகவும் உறுதியாகவும் ஒரு நிபந்தனை இல்லாத பூரண ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருந்தவர்களோ அதே நிலையிலே தான் அந்த கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த மக்களும் இருக்கிறார்கள் என்றதில் வந்து எங்களுக்கு ஒரு துளி கூட வந்து சந்தேகம் கிடையாது. இதுல மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை அரவணைக்காமல் இருந்தது. அந்த இடைவெளியை திட்டமிட்டு இங்கே ஈழத்தமிழர்களாலே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் கடந்த காலங்களிலே அந்த இடைவெளியை விரும்பி உருவாக்கும். அதுதான் எங்களுடைய மிக மோசமான துரதிர்ஷ்டம். ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. 7 கோடி தமிழ் மக்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இங்கே வடகிழக்கிலே வந்து போருக்கு பிற்பாடு எங்களுடைய தேச அழிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்க அந்த 7 கோடி மக்கள் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த பாதுகாப்பை நாங்கள் பேணாமல் இருப்பது அடிமுட்டாள். ஆகவேதான் நாங்கள் இதுக்கு முதல் எடுத்த பல முயற்சிகள் வெற்றி அளிக்காத ஒரு நிலையிலே இன்றைக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கிறதாக இருந்தால் அதுக்கும் ஒரு காரணம். உங்களை பொறுத்தவரையில வந்து எங்களுடைய தேசத்துடைய இருப்புக்காக எத்தனையோ தியாகங்கள் எங்களுடைய மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்கள் வீண் போகாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இயற்கை அந்த தியாகங்களுடைய பொருளை அடைவதற்கு நிச்சயமாக வந்து சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு விஜயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே எந்த அளவுக்கு உங்களுடைய பக்கத்தில் வந்து நாங்கள் ஐங்கரநேசன் அண்ணனுக்கு குறிப்பாக வந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதே போன்று வந்து தமிழ்நாட்டிலே இந்த சந்திப்புடைய உத்தியோகபூர்வமாக இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் குறிப்பாக நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் முதலமைச்சர் அவர்களோடு நடக்க வேண்டிய சந்திப்பை அவருடைய நேரடி தலையீட்டால் தான் நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அந்த சந்திப்பு நடைபெறக்கூடியதாக இருந்த காரணமாகத்தான் நாங்கள் ஏனைய தலைவர்களோடு நடத்தின சந்திப்போடையும் வந்து நாங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பாலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு அதுக்குள்ளே சிக்கப்படாமல் நாங்கள் அனைத்து தரப்பிலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அதை ஏற்படுத்தும். இந்த வகையில வந்து நாங்கள் குறிப்பாக ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய பேரவையின் இந்திய விஜயம் தொடர்பாக
தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடாத்தினார்.